வணக்கம். இது கதையாடல் 11வது நிகழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தருகின்ற இலக்கிய மாலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். என்னோடு இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற எழுத்தாளரும் கவிஞரும் ஓவியருமான ரக்ஷனா ஷெரீஃபுதீன் அவர்களுக்கும், இன்று சிறப்பு உரையாளராக இணைந்து கொண்டிருக்கின்ற பேச்சாளர் கீதா ஸ்ரீராம் அவர்களுக்கும், இன்றைய கதையாடலுக்குரிய கதையை தந்த எழுத்தாளர் பவானி சிவகுமாரன் அவர்களுக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது திரிசங்கு சொர்க்க அழகி என்ற கதையே இன்று கதையாடல் நிகழ்ச்சிக்கு எடுத்திருக்கின்றோம். கதையின் ஆசிரியரும் இங்கு இணைந்திருக்கின்ற இவர் இலங்கையைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர். தற்போது புனைகதை இலக்கியங்கள் பல எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு எழுத்தாளர். அவருடைய கதைதான் இந்த கதை. முதலிலே நான் கீதா ஸ்ரீராம் அவர்களை இந்த கதை பற்றிய தன்னுடைய பார்வையை இங்கு எடுத்து வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர் சுருக்கமாக இந்த கதையை கூறி தன்னுடைய கருத்தையும் எங்களுக்கு கூறுவார். என்னுடைய யூடியூப் சேனலிலே இந்த கதையை நான் ஒரு காணொலியாகவும் பதிவிட்டிருக்கின்றேன். அந்த காணொலியிலேயும் நீங்கள் இந்த கதையை நான் கேட்கலாம். அதை நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே அதை பற்றி நான் தந்திருப்பேன். அதை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்போது கீதா ஸ்ரீராம் என்பவர் யார் என்றால், அவரை பற்றி பலருக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இந்த சோசியல் மீடியா எல்லாவற்றிலேயுமே அவரை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும். இவர் அமீரகத்திலே வாழ்ந்து தற்போது இந்தியாவுக்கு திரும்பவும் தன்னுடைய தாய்நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார். அமெரிக்க தொலைக்காட்சியிலே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருந்தவர். நகைச்சுவை நாடகங்கள் கூட சிறப்பாக நடிக்கக்கூடியவர். அற்புதமாக என்னுடைய தமிழ் வானவையிலையும் பல முறை கலந்து கொண்டிருக்கின்றார். சிறந்த பேச்சுக்களை தந்திருக்கின்றார். அவரை நான் இப்போது பேச்சுக்கள் என்றால் அவர்களை பேசுவதில்லை, சிறந்த உரையை எமக்கு தந்திருக்கின்றார். அவரை இப்போது நான் அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி தோழி. அனைவருக்கும் மாலை வணக்கம். அவையில் இணைந்திருக்கும் திருசங்க சொர்க்க அழகின் இணைந்திருக்கும் தோழி ரக்ஷனா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் வாழ் அவையில் நம்முடைய இலக்கிய மாலை கௌசி அவர்கள் நீண்ட நாட்களாக அவருடைய நிகழ்ச்சியை நான் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு வாய்ப்புகளும் கொடுத்திருக்கிறார். ஒரு பார்வையாளராகவும் பேச்சாளராகவும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ்மண் பற்றுள்ள ஒரு அன்பு தோழி சகோதரின்னு சொல்லுவேன். நம்ம நேரடியாக இப்ப கதைக்களத்துக்கு போகலாம். இந்த திருசங்க சொர்க்க அழகி அப்படின்ற ஒரு கதையில எப்படி கொண்டு வந்திருக்காங்க நம்முடைய எழுத்தாளர் அப்படின்னா, நாவலர் முன்பள்ளியில ஒரு விழா நடக்குது. அந்த விழாவில பிரதான விருந்தினராக நம்முடைய தர்மசீலன்ற கதாநாயகனை அவர் அந்த விழாவின் தலைமை நாயகனாக அவரை அழைச்சிருக்காங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த தலைமைக்காக வந்திருக்கவருடைய மகளும் அந்த பள்ளியில் படிக்கிறார். அப்படி ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. வழக்கம் போல நம்முடைய அந்த காலநே தாமதம் என்பது நடக்கக்கூடிய விஷயம் தானே. அதையும் ரொம்ப அழகா அவங்க முன்னிலே போட்டு அதையே கதையை நகர்த்துறாங்க. அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு 3 மணி என்று இருந்தது, ஆனா இல்ல தூங்கறல, இப்பதான் கொடி கட்டிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள் கம்மி போல இருக்கு, 3 பேர் தான் இருக்காங்க 20 மாணவர்களுக்கு. அதனால தோரணங்கள் நடக்குது. இந்த பக்கம் பிள்ளைகள் எல்லாம் ஓடுறாங்க. அது ஒரு கிராமமும் நகரமும் இல்லாத ஒரு இடம், ஒரு 2 கட்டானமான ஒரு நகரம் உருவாயிட்டு இருக்கு. கிராமம் நகரமாக மாறுதுன்னு எடுத்துக்கலாம். அந்த ஒரு சூழ்நிலையை காமிக்கிறாங்க. குழந்தைகள் எல்லாம் ஓடி ஆடவும், அங்க இருக்கிற பெண்கள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அங்க வராங்க. ஏன்னா அங்க வேறு பொழுதுபோக்கு இல்லை. ஒரு பள்ளி, அங்க ஒரு விழா நடக்குது, நிச்சயமா ஒரு போட்டி நடனம் எல்லாம் இருக்கும், ரசிக்கலாம் அப்படின்னு பெண்கள் தன்னை அலங்கரிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா அந்த கதையை நகர்த்தும் போது அவர் நம்ம கிட்ட பேசுறாரு. கதாநாயகன் தான் அந்த தலைமை. இவர் தான் அந்த நேரம் தொடங்கல அப்படின் போது அவருடைய நினைவுகள் அப்படியே பின்னோக்கி நம்ம கிட்ட பேசுறாரு. அவரு எப்படி இருந்தாரு, இந்த ஒரு நல்ல ஒரு நகரத்துல செல்வாக்கா வசதியாக ஒரு பதவியில் இருந்தவர் இன்னும் பதவியில தனக்கு அதிகமான பயணம் பெருமையும் கிடைக்கக்கூடியதுன்னு இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டு வந்துடுறாரு. அப்படி ஒத்துக்கிட்டு வரும்போது அவருடைய மனைவி பார்கவி விருப்பம் இல்லை. அவங்க தன்னுடைய பெண் குழந்தையை ஆங்கில வகுப்பில் ரொம்ப ஒரு பெண்ணுக்கே ஒரு தாய்க்கு இருக்கு. பெண் என்பதே ஒரு தாய். தன்னோட மகள் ரொம்ப நல்லா படிச்சு, ஒரு ஆங்கிலம் படிச்சு, ஒரு மெத்த படித்து நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரு தாய் வேற வழியில கணவனோட இதுவும் இருக்கு, அவருடைய கெரியர் என்று சொல்லக்கூடியது இருக்கு. இங்க அவருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக ஒரு அரை மனதா ஒத்துக்கிட்டு அவங்க அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அந்த குழந்தையோட அவங்க ஒரு கண்டிப்பான தாய் அப்படிங்கிற மாதிரி அவரு மனைவி பத்தி நினைக்கிறாரு. அப்ப அவர் நினைப்பதும் அந்த பள்ளி நிகழ்ச்சியும் அப்படியே இணைச்சு இந்த சினிமா எல்லாம் காமிப்பாங்க.
ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்கும். அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் வந்து பின்னோக்கி போவார் நினைவுகள்ல. அப்படியாக அந்த கதைக்களத்தை அமைச்சு நம்மள ரொம்ப சுவாரஸ்யமா என்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக வைக்கிறாரு. அப்படியே அந்த அவர் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவரா இது பண்றாரு, என்னடா இது 20 பேர் தான் இந்த பிள்ளைங்க இருக்காங்க போல இருக்கு, 3 ஆசிரியர்கள், அப்ப பெற்றோர்களும் உதவி செய்யறாங்க அப்படின்னு போது தன்னை வந்து அழைத்து உட்கார அமர வைத்த ஒரு பெண்ணை வந்து அவர் குறிப்பிடுறாரு. சிரிப்பழகின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன் சொல்றார் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா அதை கொண்டு வராங்க. அந்த அம்மா இவர் அழைக்கும் போது சிரித்த முகத்தோடு அன்பா கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்களாம். இங்க உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. அந்த இலங்கை தமிழ்ல அவரை வந்து சார் அப்படின்னு நாங்கள் சொல்வதே அவங்க அழகா சேர் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. அந்த மாதிரி உட்கார சொன்னோன்னே அவர் தடவை பாக்குறாரு, பின்னாடி அந்த அம்மா தண்ணி கொண்டு வந்து தராங்க. அப்பெல்லாம் அவங்க வந்து என்ன சொல்றாரு, இந்த அம்மா வந்து சிரிக்கிறாங்களா இல்ல சிரிச்ச முகமா இல்ல எப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணி அப்பதான் அவர் முடிவெடுக்கிறாரு. அந்த மாதிரி முன்பல் வந்து கொஞ்சம் எத்தி கொண்டிருப்பதால் அவ எப்ப பார்த்தாலும் அந்த முகம் வந்து சிரித்த மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தையும் நம்மகிட்ட அவருக்குள்ள அந்த ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை, அதே நேரத்துல அவங்களுடைய உருவத்தை வந்து எல்லாமையோடு சொல்ற மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல வந்து அந்த பெண்மணி பத்தி நமக்கு சொல்லும் போது சிரிப்பு அழகின்னே சொல்றாரு. அந்த பெண்மணி அந்த சிரிப்பழகி வந்தார் போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அவங்கள பத்தி பேசுறாரு. அப்ப அவருடைய நினைவுகள் கொஞ்சம் பின்னோக்கி போகுது. மகள் இங்க வந்தது, தங்கினது, ஓரளவுக்கு வசதி பண்ணி கொடுத்தது, மனைவியும் ஓரளவுக்கு பரவாயில்ல பள்ளி போயிட்டு இருக்கு, இருந்தாலும் ஒரு மேல்நிலையில இல்லாம கீழ்த்திட்டு மக்களோட பழக வேண்டுமென்ற மனைவியோட ஏக்கத்தையும் அவர் சுட்டி காமிச்சிட்டு திருப்பியும் அந்த கதைக்களத்தோடு வராரு. அப்ப அவரோட பேசக்கூடிய அந்த பள்ளியின் பொறுப்பாளர், அந்த பள்ளியோட ஓனர்னு சொல்லக்கூடியவரும் இன்னொரு வணிகரையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்களையும் வரவேற்று எல்லாரும் பேசுறதுக்கு விழா ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் நெருங்கி எல்லாம் அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. திருப்பியும் அவர் அப்படியே போறாரு. மகளை பத்தி நினைக்கும் போது ஒரு பெருமிதம் இருக்கிறது அவர்கிட்ட. மகள்ன்ற வந்து தாய் ரொம்ப கண்டிப்பா இருந்தாலும் இவர் தந்தையா இருக்கும் போது அவர் வந்து மகள் கிட்ட எப்பவுமே தந்தைக்கும் மகளுக்கும் ஒரு உறவு நெருக்கம் இருக்குமே, அதை சொல்றாங்க. இதுலயும் 2 பேரும் ஒரு நெருக்கத்தோட இருக்காங்க. ஒரு வீட்டுல ஒரு நகர்ந்த நிகழ்ச்சியும் அப்படி நம்ம கிட்ட நினைவு கூறுறாரு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நல்ல உழைக்கக்கூடிய மனிதர், அவருடைய சிந்தனை ஃபுல்லா உழைப்பு, இன்னும் மேல போகணும் சிந்தனை. ஏன்னா அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்காரு, வசதி இல்லாத ஊருக்கு வந்திருக்காரு. அப்படிப்பட்டவர் உறங்கிட்டு இருக்கும் போது சத்தம் கேக்குது, நாய் குலைக்குது, குழந்தையோட சத்தம் கேட்கும் போது எழுந்து பார்த்தா அந்த குழந்தை தெரியாம முயல் கூட்டை துறந்து விட ஒரு முயல் ஓட ஒரு நாய் வந்து அதை கவ்வ பிடித்துறாங்க. வேலையை உதவியாளர் வந்து அதை பிடிச்சிடறாங்க. அந்த தாய் வந்து கடுமையா கண்டிக்கிறாங்க. அப்ப அந்த பெண் குழந்தை அழுகுது. இவருக்கு கோபம் வந்தாலும் சரி குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இது பண்ணும்போது, எனக்கு இந்த அம்மா ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க, இப்படி ஒரு அம்மா எனக்கு வேண்டாம் அப்படின்ற சொல்ற அளவுக்கு அந்த குழந்தை வந்து தாயோட கண்டிப்பை வந்து நிராகரிக்குது. கொஞ்சம் வருத்தமும் இவருக்கு ஏற்படுது. இவர் எப்பவுமே தன்னுடைய குழந்தைய வந்து தூங்க வைக்கும் போது ஒரு தந்தை அன்பா அதுக்கு கதைகள் சொல்லி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி தன்னோட தூங்க வைப்பாரு. அதோடைய எழுத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு. கையெழுத்தெல்லாம் ஒரு நாள் அவர் பார்க்கும்போது அந்த குழந்தைய வந்து காமிக்குது. இந்த வயசுக்கு இவ்வளவு அழகான கையெழுத்தா எப்படிமா அப்படின்னு கேட்கும் போது அந்த தந்தை மகள் நெருக்கத்தை நமக்கு இந்த கதை மூலமா காட்டுறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, இதுக்கெல்லாம் காரணம் எங்களோட ரோசி டார்லிங், துளசி டார்லிங் அப்படின்னு சொல்லுது. சொன்ன யாரு துளசி டார்லிங்கா, யார் அது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த பார்கவி வந்து சொல்றாங்க, அவளோட டீச்சரு, எங்க டீச்சர் தான் அப்படின்னும் போது, என்னம்மா ஆசிரியரை போய் டார்லிங் எல்லாம் சொல்ற, அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னா, இல்ல எனக்கு ரொம்ப நெருக்கம் அவங்க எனக்கு. அப்ப இவருக்கு தோணுது, அந்த அளவுக்கு அந்த ஆசிரியர் தன்னோட மகளோட மனசுல பதிஞ்சிருக்காங்களோ அப்படின்னு. இந்த விழா நடக்கும் போதே இந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம கிட்ட அப்படியே பகிர்ந்துட்டே இருக்காங்க. இடையிடையில் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லும் போது நிகழ்ச்சி விழா ஆரம்பிச்சிடுது. ஆரம்பிக்கும் போது மாறுவேட போட்டி மாதிரி நடக்குது. அது வினோத போட்டின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு குழந்தையா திருவள்ளுவராகவும் ஔவையாராகவும், அதாவது நம்முடைய பள்ளிகளில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் வந்து நம்முடைய கவிஞர்களையும் நம்மளுடைய கலையையும் நம்முடைய முன்னோர்களையும் காமிக்கணும் அப்படின்ற அந்த பள்ளியின் அந்த நோக்கம் வந்து இதுல காமிச்சிருக்காங்க. ஒரு குழந்தைய அழகா வர இவர் மனசு தான் பெண் என்னவா வருவான் அப்படின்னு அலப்பாஞ்சு தேடும் போது மனைவி சொல்லல, அவங்க நிறைய உழைச்சிருக்காங்க இதுக்காக. 2 பேரும் மறைமுகமா தாயும் மகளும் போறது, உள்ள பேசுறது, தயார்படுத்துறதுலாம் இவர் கவனிச்சிருக்காரு. கேட்கும் போது மனைவி சொல்லிட்டா, பொறுங்கள் அங்கு பாருங்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. சரி என்று இவர் பாக்குறாரு. பார்த்தா மகள் வந்து ஒரு இயந்திர மனிதனா தன்னை தன்னை வடிவமைச்சு அழகா நடந்து டக்குன்னு வந்து ஆங்கிலத்துல பேசுறாங்க. இவருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மகளுடைய ஆங்கிலத்தை பார்த்திருந்தாலும். ஆனா ஒரு நிமிஷம் அவர் மனசு வந்து அப்படியே ஒதுவாகிடுது. எல்லா குழந்தைங்களும் தமிழ்ல பேசுவோம், தன் குழந்தை ஏன் ஆங்கிலத்துல பேசுறா, அவளும் பேசியிருக்கலாமே அப்படின்னு அதாவது ஒரு மொழி மேல உள்ள பற்று வந்து காமிக்கிறார். ஒரு தந்தையாக இருந்து பெருமை அடைந்தாலும் அதை காமிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க ஆசிரியர். பிறகு அந்த குழந்தை பார்த்து இவரை பார்த்து அவர்கிட்ட அப்பா வந்திருக்காரு, நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சலும், அது ஒரு சின்ன ஒரு வேடிக்கையாக ஒரு விளையாட்டு செய்து
அது வந்து ஒரு தந்தையா ரசிச்சாலும் ஐயோ பொது இல்லத்துல மக இப்படி நடக்கிறாளே அப்படின்ற ஒரு கட்டுப்பாடான ஒரு தகப்பனாகவும் நமக்கு காமிக்கிறாங்க. அந்த குழந்தை அப்படி ஓடி போயிட்டு திருப்பி ஓடி வந்து அப்பா மடியில உட்காந்துக்குது. அதுக்கு பெருமை தானே. தன் தந்தை எல்லாம் சொல்றாங்க வங்கி மேலாளர் அந்த ஊர் அந்த மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, கிசுக்கிறாங்க. அப்ப இதுக்கு ஒரு பெருமை. அப்பா மடியில போய் அப்படி உட்கார்ந்துக்கணும்னு அந்த சிரிப்பழகி நடந்து வராங்க அந்த இடத்துல வரும்போது இதற்கு இடையில வந்து ஒரு முக்கியமான ஒரு இது என்ன பண்றாருன்னா, இவர் கேக்குறாரு, கஷ்டமான சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாடு வந்து மீண்டு வந்திருக்கிறது, இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது, ஒரு இடத்துல இவ்வளவு சிறப்பா நடந்துட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் பண உதவி யார் கொடுக்கறாங்கன்னு கேட்கும்போது ஒரு நம்முடைய தமிழர் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருந்து இதுக்காக செய்யறாருன்ற செய்தியும் அவர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறார். ஓ இதெல்லாம் செய்யறாங்க போல இருக்கு, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அந்த குழந்தை வந்து அமர்ந்த உடனே அந்த சிரிப்பழகி வந்து அந்த குழந்தைய பிடிச்சு இழுக்கிறாங்க. அவங்களால முடியல. அப்பதான் சொல்றாரு, அந்த குழந்தை நல்ல ஒரு வசதியான குழந்தை, வசதியான மேலாளரோட குழந்தை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அது அந்த குழந்தைய நமக்கு சொல்லாம அந்த குழந்தைய அந்த ஆசிரியரால சின்ன குழந்தைய இழுக்க முடியவில்லை. அவங்க வந்து அந்த கருத்து மெலிந்த அந்த தேகம் வந்து தடுமாறுது. அதை பார்த்த உடனே இவருக்கு மனசு ஒரு மாதிரி இதுவாகி போய் அம்மா மெதுவா இது பண்ணி இப்பெல்லாம் பண்ணாது அப்படின் போது இது என்னுடைய டார்லிங் அப்படின்னு சொல்லுது. அப்பதான் இவருக்கு தெரியுது, ஓ இவங்கதான் அந்த ஆசிரியரோ அப்படின்ற எண்ணம் அவர் மனசுல உதிச்சு அவர் முகத்திலோ மனதிலோ ஒரு மாற்றம் ஒரு திடுக்கிட்டு போறாரு. இவர் மனசுக்குள்ள வந்து தன்னோட மக வந்து டார்லிங், அம்மா கூட எனக்கு வேண்டாம், இவங்கதான் எனக்கு வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரம், ஒரு கேரக்டர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமான அத வந்து அவர் தவறா சொல்லல. அவங்க வந்து இவ்வளவு மெலிந்து கருத்து முன்பல் எத்தி இவ்வளவு ஒரு வேற தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தன்னோட மகளோட மனசுல பதிஞ்சிருக்கா அப்படின்னா அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு, தாய் அன்பை விட மீறி ஒரு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு அப்படியே உருக்குது, இலக்குதுன்னு நம்ம சொல்லலாம். படிக்கும் போதே நான் உணர்ந்தேன் அத. அடுத்த நிமிடம் அவர் என்ன பண்றாரு, குழந்தைய அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க கிட்ட கேக்குறாரு, ரொம்ப நிகழ்ச்சி நல்லா பண்ணீங்க, நானும் இந்த குழந்தைங்களுக்கு பால் ஏதாவது கொடுக்கலாம்னு இருக்கேன், உங்க தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லி கொஞ்சம் நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் கொடுங்கன்றாரு. அந்த பெண்மணி ரொம்ப சங்கோச்சமா அப்பதான் பகிர்ந்துக்கிறாங்க, ஆமா இவ என்ன டார்லிங் தான் கூப்பிடுவா. அந்த அன்பை வந்து ஒரு அப்பா முன்னாடி அப்பாவோட அதிகமாக அந்த பொண்ணு அந்த ஆசிரியர் வந்து அந்த குழந்தைய முத்தமிட வந்துட்டு ஒரு தயக்கம் காட்டுறாங்க. என்னதான் ஆசிரியர் தானே, அப்பா முன்னாடி நான் பண்ணலாமா, ஒரு பொறுப்புல இருக்க ஒரு இவ்வளவும் அவங்களோட அந்த செய்கையை பார்த்துட்டு இவரு பேசணும்னா அவங்க ரொம்ப சந்தோஷமா சரிங்க சார் நாம செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த குழந்தை என்ன பண்ணுது, குதிச்சு போய் கார்ல அவங்க அம்மா கூட ஏறுது. அவர் திரும்பி பாக்குறாரு. அந்த நேரத்துல வந்து அது காருக்கு போயிடுது. இந்த பக்கம் பார்த்தா மத்த மாணவர்கள் எல்லாம் அந்த பாரதியாராகவும் ஔவையாராகவும் அழகு தமிழில் நடனம் மாடிய அந்த அழகு சிட்டு அந்த குழந்தைங்க எல்லாமே வந்து அந்த அந்த நம்ம வந்து இப்ப இவங்கதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு திருசங்கு சொர்க்கத்து அழகி வந்து இவங்கதான்றது நமக்கு அந்த உணர்த்திட்டாங்க. அந்த அழகி முன்னாடி வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க, ஒரு நன்றி சொல்றாங்க ஆசிரியருக்கு, எங்களை இவ்வளவு அழகா சித்தரிச்சிங்களே, எங்களை சொல்லி கொடுத்தீங்களேன்னு நன்றி சொல்லும்போது அதையும் சங்கோஜமா அவங்களை ஆசீர்வதித்து எழுப்புற நேரத்துல அந்த மகள் காரில் ஒய்யாரமா உட்கார்ந்திருப்பதை பார்த்துட்டு அந்த தந்தையோட மனசு என்ன நினைக்குதுன்னா, தன்னுடைய மகளும் இது போன்ற நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முத்தாய்ப்பான அவர் மேலாளர், அவர் வசதியானவர், வசதிக்காகவும் வாய்ப்புக்காகவும் இங்க வந்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் சொல்லி ஒரு நல்ல தந்தையாக தன்னுடைய மகள் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், உருவமோ மற்ற காரணங்களோ அதற்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா அந்த வார்த்தையில சொல்லிட்டு அடுத்த வார்த்தை கேட்பாரு, இன்னும் பள்ளிக்கு நான் ஏதாவது செய்யட்டுமா, வேற சொல்லுங்களேன், பாத்ரூம்ல ஏதாவது செய்யணுமா, வேற ஏதாவது செய்யணுமான்னு தன்னுடைய அன்பை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ஒரு இன்னும் சில செய்யணும்னு விரும்புறேன். இந்த மாதிரி பள்ளிகள் இருந்தால்தான் நம்முடைய கலையும் நம்முடைய மத்த கலாச்சாரமும் பண்புகளும் நிலை பெறும். அப்படி ஆங்கில பள்ளி அதெல்லாம் வேறு விஷயம், வசதி வாய்ப்பு அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு. அந்த முடிவுக்கு வரதுக்கான காரணம் வந்து இந்த திருசங்கு சொர்க்கத்து அழகி அப்படின்றது வந்து என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு நல்ல தந்தை, நல்ல மனிதன் தர்மசீலன். அந்த நல்ல மனிதனை மேலும் பண்பட வைத்து தன்னுடைய குடும்பத்தையும் பண்பட வைக்க, ஒரு எதிர்கால சந்ததியும் பண்பட வைக்கும் ஒரு கதையான முடிவாக எனக்கு ஆசிரியர் கொடுத்ததா தோணுச்சு. ரொம்ப அற்புதமான இது. இன்னொரு சொல்லப்போனா வந்து நம்முடைய இப்ப வந்து நீங்க கூகுள்ல பார்த்தாலே இப்ப இப்படிதான் வருது, வட்டார நீங்க அந்த யூனிகோட் போடுவோம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து இலங்கை தமிழ் வேணுமா, இல்லன்னா வந்து இது என்ன வட்டார தமிழ் வேணுமா, இந்திய தமிழ் வேணுமான்னு. அந்த மாதிரி இலங்கை தமிழ் எழுதப்பட்ட ஒரு அழகான ஒரு சிறுகதை. நான் இதை வந்து ஆழ்ந்து அனுபவிச்சு படிச்சேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போதுல இருந்து எனக்கு ஒரு தோழி சுபாஷினி இப்ப கனடால இருக்காங்க, இன்று வரை தோழி தான் நாங்க.
அவங்க வீட்டுல பழகி பேசி அவர்களுடைய சாப்பாடு, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய மொழி எல்லாமே எனக்கு ரொம்ப பழகினால இந்த கதையை நான் ரொம்ப அனுபவிச்சு என்னால படிக்க முடியுது. நம்முடைய சில சமயங்கள்ல மொழி மாற்று சிறுகதைகள்லாம் நம்ம படிப்போம். ஏதோ படிக்கும்போது நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு தள்ளிதான் இருப்போம். வேற ஒரு ஹிந்தி மொழியோ தெலுங்கு மொழி கதை தமிழில் வரும்போது எனக்கு அந்த எண்ணமே இல்லாமல் இது நான் இருந்து அந்த இடத்தை ரசிச்ச மாதிரி இருந்தது. அந்த வாங்கோ உட்காருங்கோ சார் என்பதை சேர் அப்படின்னு கூப்பிட்டது அதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சு ரசிச்சேன். அதுக்கு என்னுடைய தோழிக்கு அந்த கலாச்சாரத்தை எனக்குள் புகுத்திய என் தோழிக்கு நன்றி சொல்லிட்டு நேற்று இரவுல ஒரு 5-6 தடவை படித்து பார்த்தேன். என் மனதில் இருந்த எண்ணங்கள் இதுதான். இந்த இது போன்ற அழகி ஆசிரியர்கள் இருப்பதினால் நம்முடைய கலாச்சாரமும் பண்பாடும் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களும் கடத்தப்படும். அதை தாய் தந்தையரும் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் வழி கல்வி என்பது அசாரதமானது கிடையாது, அது இயல்பானது. வேண்டுமென்றால் மற்ற மொழி விடயங்களை நாம் வேறு விதத்தில் கற்றுத்தரலாம் அப்படின்னு சொல்லி ஆசிரியருக்கு என்னுடைய பாராட்டுகளையும், இதை தங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த எனது கௌசி அவர்களுக்கும் உடனிருந்து கேட்ட அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி கீதா. அதாவது இந்த எழுத்தாளர் இந்த கதையை சமூகத்துக்கு கொடுத்தது சிறப்பு என்றதுதான் உங்களுடையது. அடுத்தது மொழி நடையும், இலங்கை தமிழர்களுடைய மொழி நடை உங்களை கவர்ந்தது என்ற ஒரு கதைக்கு முக்கியமாக தேவை மொழி நடை. மொழி நடை சிறப்பாக இருந்தால்தான் அந்த கதை சிறப்பாக அமையும். அது உங்களை அதை எந்த விதத்திலே பாதித்திருக்கின்றது என்றதை நீங்கள் அழகாக இங்க எடுத்து சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனா அந்த கதைக்குள்ளே இருக்கின்ற அம்சங்கள், வேறு வேறு அம்சங்கள், அது மற்றவங்களுக்கு பார்க்கிற நேரம், அதை கேட்கிற நேரத்தில் இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற உளவியல் ரீதியாக எங்களுக்கு அதை விளக்குவதற்காக நான் இப்போது ரக்ஷனாவை அழைக்கின்றேன். அவர் பொதுவாகவே அனைத்து கதைகளையும் அவர் ஆழமாக பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவார். அவர் என்ன சொல்றார் என்றதையும் பார்த்து அதன் பின் நாங்கள் கலந்துரையாடலாம். அவருடைய கருத்தையும் கேட்டு வாங்க ரக்ஷனா. நன்றி கௌசி. அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளருக்கும் எனக்கு முதல் பேசிய கீதா அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். இந்த கதை நாங்கள் இதுவரைக்கும் நிறைய கதைகளை கதைகளை பற்றி நாங்கள் விமர்சித்திருக்கிறோம், கலந்துரையாடி இருக்கிறோம். வெவ்வேறு விதமான கதைகள். நாங்கள் கதைகளை விமர்சிக்கிற பொழுது நாங்கள் 2-3 விடயங்களை நாங்கள் அதில் சீர்தூக்கி பார்ப்பது வழக்கம். ஒன்று, இந்த சிறுகதைகள், இப்போ தற்காலத்தில் வெளிவருகின்ற சிறுகதைகள் என்ன மாதிரியான போக்கை கொண்டிருக்கின்றன, பெரும்பாலும் அந்த சிறுகதைகள் எவ்வாறான கருப்பொருளை மையமாக வைத்து எழுதப்படுகின்றன, அந்த சிறுகதைகள் தாங்கி வருகின்ற விடயங்கள் என்ன, அது சமூகத்துக்கு எவ்வாறான ஒரு தாக்கத்தை அல்லது சமூகத்தில் இருக்கின்ற வாசகர்கள் அது வாழ்வியலில் அல்லது சிந்தனையில் எவ்வாறான மாற்றங்களையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது என்கின்றது ஒரு விடயம். 2வது விடயம், சிறுகதை என்கின்ற ஒரு இலக்கியத்தை அந்த இலக்கிய வடிவமாக அந்த சிறுகதை அந்த இலக்கியத்துக்கு எவ்வாறான பங்களிப்பை செய்கிறது. 3வது, ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். ஒரு சிறுகதை எழுதுகிறவர்களாக இருந்தாலும் சரி, கவிதை எழுதுகிறவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். அவர்களுடைய மொழி நடை, அவர்கள் அந்த சிறுகதையின் மூலம் அவர்கள் சொல்ல வருகின்ற எத்தி வைக்கிறார்கள். அந்த கதை கூறு, ஸ்டோரி டெல்லிங் என்று சொல்லுவாங்க. அது எவ்வளவு லாபகமாக அது சொல்லப்படுகிறது, அல்லது 2 எழுத்தாளர்கள் அதை 2 விதமாக சொல்ல தலைப்படுவார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். தன்னுடைய பாணியில் அவர்கள் எப்படி அதில் ஒரு தனித்துவமான ஒரு போக்கை கையாளுகிறார்கள் அல்லது சுவாரஸ்யம் கூட்டுகிறார்கள். ஒரு வாசகனை வாசிக்க ஆரம்பத்திலிருந்து இறுதி வரியை வாசிக்கின்ற வரை எவ்வாறு அந்த கதை கட்டி போடுகிறது என்கின்றது வரை. அடுத்தது சொல்லாட்சி. சில சிறுகதைகள் எவ்வாறு மொழி ரீதியில் அது எவ்வளவு சிறப்புடையதாக இருக்கிறது என்பது. அதற்கும் மேல் ஒரு சிறுகதை ஒரு மனிதனுக்குள் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அதாவது அந்த கதை கூறும் பாங்கு என்று நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அதை தாண்டி சொல்லாட்சியோடு சேர்ந்து எப்படி ஒரு வாசகன் அந்த கதை கூடாக
நடந்து செல்கிறான், அல்லது இப்பொழுதோ நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் ஒரு ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருவர் இருக்கிறார், இலங்கையை சேர்ந்த இருக்கிறோம், இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்று வாழ்கிறவர். அப்ப தமிழ் மொழியை படிக்கின்ற வாசிக்க தெரிந்த பல்வேறு தரப்பினரும் இந்த ஒரு சிறுகதை அணுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்குள்ளும் அது ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்து. எழுத்தாளர் சொல்ல வந்த விடயம் எல்லோருக்கும் ஓரளவேனும் ஒரே விதத்தில் போய் சேர்கிறதா என்கிற அலசி ஆராய்வது வழக்கம். இந்த சிறுகதையை நான் வாசித்த பொழுது, இந்த சிறுகதையை எழுதுகின்ற பொழுது அந்த எழுத்தாளருடைய சிந்தனையில் இருந்த ஒரு தேவை, அதாவது இந்த விடயத்தை நான் சொல்ல போகிறேன், இந்த விடயம் மிக முக்கியமான விடயம், இது தேவையான விடயம் என்கின்ற அந்த மன உறுதி அந்த சிறுகதை முழுக்க எங்களுக்கு தெரிகிறது. அதாவது அது எந்த இடத்தில் நிறைய சம்பவங்கள் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டே போகலாம். ஏனென்றால் இந்த கதையில் பாடசாலை வருகிறது, இந்த பிள்ளையினுடைய வீடு வருகிறது, அந்த கதையை கொண்டு சொல்கிறவர் தர்மா என்கிறவர், அவருடைய பார்வையில் அந்த கதை ஒரு பக்கம் விரிகிறது. மாணவர் அந்த ஒரு பார்வையில் அந்த கதை விரிகிறது. இப்படி பல்வேறு தரப்பட்ட விடயங்களை இந்த கதை தொட்டு கொண்டு வருகிறது. அந்த தாயினுடைய சிந்தனை எப்படிப்பட்டது, அந்த தந்தையினுடைய சிந்தனை எப்படிப்பட்டது, அந்த குழந்தை எவ்வாறு ஒவ்வொரு விடயத்தையும் பார்க்கிறது, அந்த அந்த நிலப்பரப்பு எப்படிப்பட்டது, எப்படிப்பட்டவர்கள், இப்படி பல விடயங்களை இந்த கதை அலசி ஆராய்கிறது. அதேவேளை இந்த கதையில் நாங்கள் எந்த விடயம் மிக அழுத்தமாக சொல்லப்படுகிறது என்று நாங்கள் நோக்கினால் இங்கே பல விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, நான் அப்படித்தான் நான் நினைக்கின்றேன், அது ஆசிரியர் தான் சொல்ல வேண்டும், அது எதை நோக்கியதாக இருந்தது என்பது ஆசிரியர் தான் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்ல வேண்டும். ஆனால் நான் வாசித்தவரை, எனக்கு புரிந்தவரை நான் நினைக்கிறேன், தமிழ் மொழியில் கல்வி விடயம், அடுத்தது வளர்ந்து வருகின்ற பாடசாலைகள், அதாவது பொருளாதார ரீதியில் வள அடிப்படையில் பின்தங்கி இருந்தாலும், நான் சொல்வது எங்களோட முன்னோர்கள் சொல்லி இருப்பார்கள், எங்களுடைய தாய் தகப்பன் பாட்டன் பாடி படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் என்று சொல்கிறது போல, வளம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அங்கே பண்பு ஒழுங்கு என்பது பேணப்படுகின்ற இடத்து அது ஒரு நல்ல இடம் என்கிறது போல, அல்லது தாய் தகப்பனுடைய பங்களிப்பு, அல்லது நல்ல ஆசிரியர்களுடைய பங்களிப்பு, அடுத்தது மேன்மையான பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், அவற்றை எங்கே படித்துக் கொள்ளலாம் என்கின்ற விடயங்கள், இப்படியான விடயங்களை பற்றி பேசுகிறது. அதே நேரம் அந்த தாய் ஒரு இடத்தில் சொல்கிறார், அந்த முயல் குட்டியை அந்த நாய் கவ்விய பொழுது நடந்த அந்த சம்பாசனையின் பொழுது நான் நினைக்கிறேன், நீங்கள் அறிமுகம் செய்த போல அந்த ஒரு விடயம் நான் வரும் என்று எதிர்பார்த்தேன். அவர் சொல்கிறார், மைண்ட் யோர் வேர்ட்ஸ் என்று தாய் பேசுகிறார் அவரை. அப்ப தகப்பன் வந்து அப்படி என்ன சொன்னீங்கன்னதுக்கு அதுக்கு அவர் சொல்றா, இதுக்குத்தான் நான் இங்க கொண்டு வந்து சேர்க்க வேணாம் என்று சொன்னேன், பிள்ளை சனியன் என்ற வார்த்தையை பேசுது என்று சொல்லி. எனவே அந்த ஒரு தாயினுடைய சிந்தனையில் அந்த குழந்தை ஒரு ஆங்கில பாடசாலையில் படித்தால் அவர் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார் என்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அவர் அந்த தாய் கூட ஒரு ஆசிரியர், நான் நினைக்கிறேன் அவர் உயர்தரம் கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் நினைக்கிறேன். அதில் ஒரு இடத்தில் சொல்லப்படுகிறது, உயர்தரம் உள்ள பாடசாலைகள் இல்லாதால் அவர் அடுத்த ஊருக்கு போக வேண்டி இருக்கிறது. அப்ப அவர் ஆசிரியர், உயர்தரத்திற்கு கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர். எனவே பாடசாலைகள், அதன் ஒழுங்குமுறைகள், கல்வி தொடர்பான ஒரு புரிதல் உள்ள ஒரு நபராகத்தான் அந்த தாயை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு படிக்காத ஒரு தாய் அல்ல அவர். எனவே அந்த இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய இப்படியான கிராமிய பாடசாலைகள் மீது அவருக்கு இருக்கின்ற பார்வை, பிள்ளையிடம் அவர் சொல்கிறார், பேய்க்கு வாக்கப்பட்டால் இப்படி செய்யத்தானே வேண்டும், திருசுங்க சொர்க்கம் போல ஆகிவிட்டது என்ற விடயங்கள்லாம். அப்ப அது அந்த தாயினுடைய இவருடைய அந்த இடமாற்றம் குறித்து அந்த தாயினுடைய ஒரு விருப்பமின்மையை பற்றி அது பேசுகிறது. அந்த விடயத்தை பேரு கணவன் தான் முதலில் வருகிறார், தாய் பிறகு வருகிறார். எனவே அதிலும் ஒரு முன்பின் இருக்கிறது. அடுத்தது அவர் இந்த ஊருக்கு வருகின்ற நோக்கமும் கூட அவருடைய அந்த ப்ரொமோஷனை அடிப்படையாக வைத்துதான் அவர் வருகிறார்.
மற்றபடி அவர் இந்த ஊரில் இருக்க வேண்டும், எங்களது பிள்ளை இப்படியான சூழலில் வளர வேண்டும் என்கின்ற ஒரு 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 அறிவோடு அல்லது முன்னேற்பாடோ அல்லது தூர நோக்கோடு அவர் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. வருகிறார், ஆனால் சில விடயங்கள் இப்படியான விடயங்கள் நடக்கின்றன. அந்த சம்பவம், அந்த நிகழ்வு அவருக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதன் மூலம் இந்த எழுத்தாளர் இந்த சமூகத்திலே அவர் பார்க்கின்ற விடயங்கள், நான் நினைக்கிறேன் எழுத்தாளரும் கூட ஒரு ஆசிரியர் ஆக இருந்தவர் என்று நான் நினைக்கிறேன். என்றுதான் நான் நினைக்கிறேன். எனவே அந்த அப்படித்தானே நீங்க கல்வித்துறைக்குள் இருக்கிறவர், எனவே பாடசாலைகளுடைய அந்த நிலைப்பாடுகள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே அந்த புலத்தில் இருந்து சிந்திக்கின்ற பொழுது நிறைய எங்களுக்கு சொல்வதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. எங்களது அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற விடயங்களை நாங்கள் எதிர்நோக்குகின்ற பொழுது எங்களுக்கு சொல்வதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அந்த விடயங்கள் எல்லாமே அப்படியே முண்டி போட்டுக் கொண்டு ஒரு சிறுகதைக்குள் விழுந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி இந்த திருசங்கு சொர்க்கத்து அழகி என்று சொல்கின்ற இந்த ஆசிரியை, அந்த துளசி மிஸ் என்று சொல்கிற அந்த ஆசிரியை, இந்த தலைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது திருசங்கு சொர்க்கத்து அழகி என்று வருகிறது. எனவே இந்த கதை இன்னும் கொஞ்சம் அந்த ஆசிரியையின் பால் அந்த குவிந்திருக்கலாமோ என்கின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஆரம்பத்தில் அந்த பாடசாலையினுடைய அந்த நிகழ்வு, அந்த நிலைமை எப்படி இருக்கிறது, அதனுடைய விவரணங்கள் வருகிறது. அதன் பிறகு அந்த குடும்பம் பற்றிய விவரணம் வருகிறது. அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இந்த பாடசாலையில் அவர்கள் படிப்பதற்கு இருக்கின்ற அவர்களுடைய அந்த 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 அது நாங்கள் அந்த தகவல்கள் எல்லாம் அப்படியே அந்த துளசி மிஸ் என்கிறவரின் பால் கதை கடைசியாகத்தான் அந்த குவியம் விழுகிறது. எனவே அந்த திரிசங்க சொர்க்க என்று சொல்கிறது அந்த ஊர், அதாவது நகரமும் இல்லை, அது கிராமமும் இல்லை என்கின்ற அடிப்படையில் அந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. திரிசங்க சொர்க்கத்து அழகி என்று சொல்கிற பொழுது இப்படியான ஒரு நிலைப்பாட்டில், இப்படியான ஒரு பாடசாலையில் இவ்வளவு சிறப்பான ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய வெளியீடாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நான் வாசித்ததின் அடிப்படையில், நான் புரிந்து கொண்டதன் அடிப்படையில். அது தவறு என்றால் நீங்கள் வேறு ஏதாவது இருந்திருந்தால் அதை நீங்கள் பேசும் பொழுது எனக்கு செல்லலாம். நான் நினைக்கின்றேன் அந்த ஆசிரியர், அந்த பாடசாலை, அதனுடைய அந்த வளங்கள், அதன் அந்த சூழல், இந்த தகப்பன் சொல்கிறார் தன்னுடைய பிள்ளை மட்டும் மற்ற பிள்ளைகளோடு நோக்குகின்ற பொழுது தன்னுடைய பிள்ளை மட்டும் கொஞ்சம் புஷ்டியாக இருக்கிறது, கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு போதிய வளம் இல்லை என்பதை அந்த தகப்பன் உணர்கிறார். அதுவும் கதையின் ஒரு பின்பகுதியில் தான் அது வருகிறது. எனவே இந்த பாடசாலை தொடர்பான இவருடைய சிந்தனை, அந்த ஆசிரியருடைய அந்த பங்களிப்பு, இது இன்னும் கொஞ்சம் முன்பாகவே அந்த கதையின் ஆரம்பத்தில் கதையின் ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டரிலே இது வந்திருக்கலாமோ என்று நான் நினைத்தேன். ஏனென்றால் கதையை அரைவாசி வாசித்து போகிற வரைக்கும் இந்த துளசி மிஸ்ஸுக்கும் இந்த கதைக்குமான தொடர்பு என்ன ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருந்தது. இது துளசி மிஸ் எப்படி இந்த கதையில் தாக்கம் செலுத்த போகிறார்? அடுத்தது அவர் அந்த குழந்தை கேட்கிறது, நாங்கள் வேறொரு அம்மா வாங்கிக் கொள்வோமானதுக்கு அந்த தந்தை சொன்ன பதில் எனக்கு பிடிக்கவில்லை. அவர் சொன்ன பதில் ஓம் என்று அவர் சொல்கிறார். அந்த பிள்ளையை அவர் ஆசுவாசப்படுத்தி இருக்கலாம், அல்லது அவர் வேறு மாதிரி அதற்கு பதில் அளித்திருக்கலாம். ஆனால் அவர் பிள்ளை அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பேச்சை நிறுத்துவதற்காக கூட அவர் சொல்லி இருக்கலாம். எனக்கு அது ஒரு நெருடலா என்ன சொல்ல வருகிறார்கள் இந்த கதை. அது பிறகுதான் அந்த கடைசி கட்டத்துக்கு போற பொழுதுதான் எங்களுக்கு விளங்குறது, அந்த திரிசங்கத்து சொர்க்கத்து அழகி துளசி மிஸ்தான் என்கிற விடயம் வருகிறது. அதை நாங்கள் ஊகம் போல் அல்லாது, அது நாங்கள் முன்பே சொல்லியிருந்தால் அது ஊகம் போல் இருந்திருக்கும். ஆனால் ஊகம் போல் அல்லாது அந்த கதையில் துளசி மிஸ் என்கிறவருடைய அவர் பாடசாலையில் என்ன செய்கிறார், அந்த குழந்தைக்கு அவர் என்ன செய்கிறார் என்கின்ற விடயம் அவருடைய ஆரம்பத்தில் நாங்கள் சொல்கிறோம். அந்த எழுத்து நல்லா இருக்கு என்று துளசி மிஸ் சொன்னதாக சொல்றார். அந்த பிள்ளை துளசி மிஸ்ஸில் வாஞ்சியாக இருக்கிறது. இப்ப பிள்ளைகள் ஆசிரியர் மீது வாஞ்சியாக இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவர் ஒரு சிறந்த ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அவர் ஒரு ஜனரஞ்சகமான ஆசிரியராக இருந்திருக்கலாம், அல்லது அந்த பிள்ளையிடம் அவர் கூடுதல் அன்பு செலுத்தி இருக்கலாம். அது கூட ஒரு அதிகாரியினுடைய மகள் என்கிறதாக கூட இருந்திருக்கலாம். அது ஒரு டிஸ்கிரிமினேஷனாக கூட இருந்திருக்கலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே இவர் ஒரு சிறந்த ஆசிரியர்,
அந்த அந்த விடயம் இன்னும் இன்னொரு காட்சி வந்திருக்கலாமோ? அந்த பாடசாலையில் நடந்த ஒரு சம்பவம், அந்த ஆசிரியர் எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு தேர்ந்தவர் என்று சொல்கிறது போல ஒரு சம்பவம் வந்திருக்கலாமோ என்றது. அடுத்தது, அந்த தாயும் ஆசிரியர், இந்த சிறுசங்கத்து சொர்க்கத்து அழகியும் ஒரு ஆசிரியர். எனவே அங்கே ஒரு ஒப்பீடு நடக்கிறது. ஒரு உயர்தரத்துக்கு படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர், அதே நேரம் ஒரு முன்பள்ளி கற்பிக்கிற ஒரு ஆசிரியர், ஒரு தமிழ் மூலம் முன்பள்ளி கற்பிக்கிற ஆசிரியர், ஒரு பின்தங்கிய இடத்தைச் சேர்ந்தவர், ஒரு வளங்கள் குறைந்த ஒரு இடத்தில் இருந்து வருகின்றவர், அது இன்னொருவர் நல்ல வளம் உள்ள நல்ல பாடசாலையில் படித்து உயர்தரம் வரை கற்பிக்கிற ஒரு ஆசிரியர். இவர்கள் 2 பேருக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடுகள், ஒற்றுமைகள், அதுவும் இங்கே ஒப்பு நோக்கப்படுகிறது. அதுவும் ஒரு காரணமாக அதுவும் ஒரு தேவையாக இருந்ததோ என்பது என்னுடைய கேள்வி. இந்த ஒப்பீடும் அவசியம் என்பதற்காக அந்த தாயும் ஆசிரியராக சித்தரிக்கப்பட்டு இந்த ஒப்பீடு நடந்திருக்கிறதா என்பது, அது நான் புரிந்து கொண்டது, அந்த ஆசிரியர் தான் அதை சொல்ல வேண்டும், அந்த ஒப்பீடு நடந்ததா இந்த கதையிலன்னு சொல்லி. இந்த கதை சொல்ல வந்த விடயம் எங்களுக்குமே இருக்கும். சில இப்ப இருக்கிற பாடசாலைகள், அதனுடைய தரம், அடுத்தது பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை சேர்க்கின்ற பொழுது பெற்றோர்கள் எப்படியான விடயங்களை அடிப்படையாக கொண்டு தங்களது பிள்ளைகளை பாடசாலைகளை சேர்க்கிறார்கள். நல்ல ஆசிரியர்கள் இருக்கிற பாடசாலையில் பாடசாலையின் வளம் என்கின்ற ஒரு காரணத்தினாலேயே சில பெற்றோர்கள் பிள்ளைகளை சேர்ப்பதில்லை. ஒரு பாடசாலை 20 சிறுவர்கள் இருக்கிறார்கள், சாதாரணமாக ஒரு 30 பிள்ளைகள் ஒரு வகுப்பில் இருப்பார்கள். இங்க 20 பேர் தான் இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது இவர்களுடைய சனத்தொகை குறைவாக இருக்கிறதா, இல்லை இங்க கல்வி கற்க வருகின்ற பிள்ளைகளின் அளவு குறைவாக இருக்கிறதா, இப்படி நிறைய. எனவே இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை எங்கே கொண்டு சேர்க்கிறார்கள்? இந்த ஆங்கில கல்வி மோகம், அங்கே படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அதில் ஒரு இடம் வருகிறது. தந்தை சொல்கிறார், இது இந்த சூழல் காரணமாக வந்ததாக எனக்கு தெரியவில்லை என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்டை அந்த தகப்பன் சொல்கிறார். எனவே இங்கே முன்னிறுத்தப்படுகின்ற விடயம் தமிழ் மொழி கல்வி, தாய்மொழி கல்வி மிக அவசியமானது. எங்களுடைய பண்பாடு, எங்களுடைய கலாச்சாரத்தில் எல்லாமே சிறப்பாகத்தான் இருக்கிறது. நாங்கள் நல்ல ஒரு தலைமுறையாகத்தான் நாங்கள் இவ்வளவு காலம் வந்திருக்கிறோம். எங்களுடைய பண்பாடில், எங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கின்ற விடயங்கள் செம்மையானவைதான். அங்கே நாங்கள் எதையோ பார்த்து நாங்கள் ஆசைப்படுகிறோம், அது உண்மையிலே எங்களது பிள்ளைகளுக்கு நல்லவற்றை தான் சொல்லித் தருகிறதா என்கின்ற கேள்விகள், அது அந்த பின்னுக்கு வருகின்ற ஒரு அந்த விடயங்களை பற்றி நான் யோசித்தேன். ஆசிரியர் அவர்களிடமும் பேசிவிட்டு நாங்கள் அதுதான் கலந்துரையாடல் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றதுக்காக இப்ப நான் என்ன பொறுத்தளவில் நான் இந்த கதை ஒரு கதைக்குள்ள நிறைய விடயங்களை கொண்டு புகுத்தினது போல எனக்கு பட்டது. ஒரு கதை, ஆனா அந்த கதைக்குள்ள நிறைய விஷயங்கள் அந்த வாசகர்களை போய் சேருது. என்னன்னு சொன்னா, சாதாரணமான ஒரு தந்தை, அவர் பிள்ளையுடைய எதிர்காலமும் தங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திக்கின்ற ஒரு தந்தை. அடுத்தது ஆர்ப்பாட்டமான தாய், மேல்தட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், மிக சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும், தாங்கள் மற்றவர்கள் முன்னுக்கு ஆங்கில ஒரு தாய். மற்றது வெளிநாட்டு மக்கள், அங்குள்ள இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்கு எப்படியான உதவிகளை செய்கின்றார்கள் என்ற விடயம். அடுத்ததாக உள்நாட்டிலே இருக்கின்ற வசதி படைத்தவர்கள் அந்த கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையுள்ள மக்களும் இருக்கிறார்கள் என்பது விஷயம். அடுத்தது, உண்மையாக ஆசிரியர் என்பவர் எப்படி மாணவர்களோட அன்பாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்ற விஷயம். அடுத்தது அழகு என்றது எதில இருக்குது, உண்மையான அழகு எதிலே? அதிலே நான் ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, பாடி ஷேம் பண்றது, அந்த முன்னுக்கு பல்லு, அப்ப அப்படி ஒரு வார்த்தை சொல்லாம விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் அது எதற்காக ஆசிரியர் சொல்ல வந்தார் என்றால், அந்த அழகு என்பது எதிலே இருக்கிறது என்றதை எடுத்து காட்டணும். மற்றது கள்ளங்கபடம் இல்லாத குழந்தைகளுக்கு அழகு என்பது மனம்தான் என்பதை அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள் என்ற விடயங்கள் இவை எல்லாம் வெட்டியிருந்தால். மற்றது வேண்டா பெண்டாட்டி கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் என்று சொல்வார்கள். அவருக்கு ஏற்கனவே இந்த பாடசாலையில் கற்பிப்பது விருப்பம் இல்லை. அதனாலே அந்த பள்ளிக்கூடத்திலே இருக்கிற அந்த குறைகளை அந்த தாய் எடுத்து காட்டுற விடயங்கள், இதை எல்லாவற்றையும் அந்த ஒரு கதைக்குள்ள கொண்டு சேர்த்து வாசகர்களுக்கு தன்னுடைய உள்ளத்திலே இருந்த
அந்த குறைகள் இது எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சிறுகதையாக அந்த கதையை படைப்பதுதான் சிறந்த வழி என்று ஆசிரியர் கையாண்ட ஒரு கதைதான் இந்த கதை என்று சொல்றேன். இப்ப அடுத்ததாக இன்னொரு விஷயம், பொதுவாகவே தலைப்பை பற்றி கதைக்கிறது இல்ல, தலைப்பை பற்றி எடுக்கிறது இல்லை. இந்த கதையோடையே அந்த தலைப்பு இருக்கிறபடியால இதுல திரிசங்கு சொற்க அழகி என்ற சொல்லக்குள்ள நான் அந்த அழகிய திரிசங்கு சொர்க்கம் என்றால் என்ன? விஸ்வாமித்திரர் திரிசங்கு கேட்டவர், எனக்கு சொர்க்கத்தை காட்ட வேணும், சொர்க்கத்துக்கு நான் போக வேணும் என்று சொல்ல சொர்க்கத்துக்கு திரிசங்கு போன நேரத்துல அது அவர் இந்திரன் தள்ளிவிட இடையிலே அவர் அந்தரத்தில் நிற்க ஒரு சொர்க்கத்தை விஸ்வாமித்திரர் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில ஒரு சொர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதுதான் அந்த திரிசங்கு சொர்க்கம். அப்ப இங்க அந்த அழகிக்கு எப்படி அந்த திரிசங்கு சொர்க்க அழகி என்று பேர் வந்தது என்றதுல எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அழகி எப்படி அவ ஒன்றை எதிர்பார்த்து போனது, அது கிடைக்கவில்லை என்றால் அந்த சொர்க்க அழகி நிச்சயமாக மனைவியாக இருக்கலாம், அந்த பிள்ளையில தாயாக. ஏன்னா அவதான் எதிர்பார்த்து போனவ. அந்த தான் போன அந்த கிராமம் இடம் தங்களுக்கு ஏற்றொரு பாடசாலையாக இருக்கும் என்று போனார். ஆனா அது கிடைக்கல, அது வேறொண்டு. அது இவ்வளவு அனுபவிச்சான்றது திரிசங்கம் சொல்லவில்லை. இங்க இவ அதை தான் அனுபவிக்க தான் தன்னுடைய அவர் சொல்ற அந்த வார்த்தை தான் தனக்கு அந்த இடம் பிடிக்கவில்லை என்றத தான் சொன்ன வார்த்தை மூலமாக அது தெரிஞ்சது. அந்த கடைசியாக அந்த துளசி டீச்சர் தான் அந்த அழகி என்று சொன்னால், திரிசங்க சொற்க அழகி என்றால் அந்த அவ பற்றி ஆர் அந்த அழகி என்று இவர் நினைத்திருந்தவர் என்றால் தந்தை நினைத்திருந்தாரா? இப்படி பெரிய அழகான ஒரு பெண்ணாக அந்த அம்மா வரட்டும் எனக்குன்ற மாதிரி தான் இந்த பிள்ளை பேசினது என்ன? அப்படி என்றால் அவதான் உண்மையான ஒரு சொர்க்க அழகியாக இருக்கும் என்று அவர் நினைச்சு கொண்டு போக, அவ அப்படி இல்லை, ஆனால் உண்மையான சொர்க்கம் அங்க இருக்குது என்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஆனால் திரிசங்குக்கு விஸ்வாமித்திரர் ஏற்படுத்தி கொடுத்தது உண்மையான சொர்க்கம் அல்ல அது. ஆனால் இவ இங்க உண்மையான சொர்க்க அழகிதான் அவ. எனக்கு கொஞ்சம் தலைப்பிட கொஞ்சம் சிக்கலாக இருந்தது. ஆசிரியர் அந்த தலைப்பை விளக்குவார் என்று நினைக்கிறேன். மற்றபடி இந்த கதையில வந்திருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் வாசிக்கிற வாசகர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை தூண்டக்கூடிய விதம், இப்படி உதவி செய்யலாம் தானே என்று அவர் செய்யறாங்க. எங்கள்கிட்டையும் பணம் இருக்கு, ஏன் வெளிநாட்டுல இருக்கிறவங்க மட்டும்தான் உதவி செய்யணும் அவசியமா? எங்கள்கிட்டையும் பணம் இருக்குது, நாங்களும் ஒரு சிறு தொகையாவது உதவி செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை அங்க உள்ள வாசகர்களுக்கு தூண்டக்கூடிய விதமாக இருக்கு. மற்றது வாசிரியர்கள் மாணவர்களை இப்படித்தான் நடத்த வேண்டும். யாருமே சொல்லாம பிள்ளைகள் காலில் விழுந்து அந்த ஆசிரியரை வணங்குகிறார்கள். அப்ப அதெல்லாம் இவரோட அதிபராக இருந்தபடியால இந்த எண்ணங்கள் எல்லாம் இப்படி பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்திருக்கலாம் என்ற இந்த எண்ண தூண்டல்களை இந்த கதை தந்ததாக நான் நினைக்கிறேன். இப்போது நாங்கள் பவானி சிவகுமார் அவர்களை, கதாசிரியரை அழைக்கின்றேன். அவருடைய அந்த கருத்தை நாங்கள் இப்போ கேட்டு அதன் பின் நாங்கள் உங்களுடைய கலந்துரையாடலை தொடங்குவோம். வணக்கம். நான் இந்த கரு எனக்கு உண்மையா ஒரு செய்தியா தான் கிடைத்தது. ஒரு பிள்ளை தந்தையோ தன் பெற்றோரை சொல்லியிருக்கேன், நல்ல வடிவான டீச்சர் சொல்லி அந்த தன்னுடைய ஃப்ரீ ஸ்கூல் நர்சரி டீச்சரை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்திருக்குது. ஒரு நாள் தற்செயலாக அப்பா அம்மா பிள்ளையை கொண்டே அங்க விடுவதோ கூட்டி அழைத்து வருவதோ இல்லை. தற்செயலாக போனதை பார்த்தா நான் சொன்ன மாதிரி அவன் சொன்ன அழகுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. பிள்ளைக்கு சரியான கான்செப்ட் இல்லை. அழகுக்கும் அன்புக்கும் விஷயம் தெரியாம அதை அழகுன்னு சொல்ல அன்பத்தான் அழகுன்னு கூட சொல்லி கொண்டு வருது. இந்த கதையிலும் அதான் சொல்லு பிள்ளைய இது யாரு இதோ அந்த அன்பேசுவோம்ன்ற மாதிரி அன்பு அவனுக்கு அழகா தெரியாது, அதான் அந்த கன்செப்ட். மற்றது அந்த டீச்சர் ட்ரெயின்டோ தெரியாது என்று சொல்லி அந்த அம்மா சொல்றான். கதையில வர அந்த பிள்ளைன்ற அம்மா ட்ரெயின்டோ தெரியாது. சின்ன பிள்ளைக்கு ட்ரெயின் இருக்கு, கட்டாயம் ட்ரைனிங் இருக்கணும் ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு. ஆனா ஆரம்ப பிரிவு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்புல வரும்போது அந்த 1ஆம் வகுப்பில் பிள்ளைகள் படிக்க கூடாது, எழுத்தெல்லாம் கற்றுக் கொடுக்காதீர்கள், பிளே ஸ்கூல் மாதிரி விடுங்கன்னு சொல்வது வழக்கம். பிள்ளைக்கு கூட விளையாடி தான் பிள்ளை படிக்கும். அப்ப இந்த பிள்ளைக்கு அவர் ட்ரெயின் ரோட்டு முதல் தேவை அன்பு, அரவணைப்பு தேவை. அது அந்த பிள்ளைக்கு அங்க கிடைக்கிறது. அதாவது வீட்டுல அம்மா அப்பா
கேட்க இரவு கூட பிள்ளைய தூங்க வைப்பது அப்பா, அம்மா பாடசாலையை தான் பாப்பா. அது பார்க்க விளங்குது. அதுதான் அந்த பிள்ளை நான் சொல்ல வந்தது. அன்பத்தான் பிள்ளை அழகுன்னு சொல்றேன்னா அந்த கதையில கரு மற்றது திரிசங்கு சொர்க்கம் நான் சொன்னது. அந்த அம்மா போன்ல தாயோட கதைக்கிற அப்பா போய் டீ கேட்கிற மனைவி கவனிக்கவில்லை. அம்மாவோட அந்த கூரை பெட்டி கூற சொல்றான். இது காடா மேடா வயலா நகரான்னு ஒன்றுமே தெரியல. இவர் தான் அது டவுன் சொல்றார். அம்மா இது திரிசங்கு சொர்க்கம். அதாவது அதுவும் இல்லை இதுவும் இல்லை. எங்கட திரிசங்கு மன்னனுக்கு வாச்ச மாதிரி இவருக்கு நகரும் இல்ல காடும் இல்லாம ஒரு அமைப்பு. அதான் அந்த கிராமத்தை நான் திரிசங்குன்னு சொர்க்கம் என்று சொல்றேன். அதுதான் நான் கொண்டது. கிராமம் திரிசங்கு சொர்க்கம் சொன்ன திரிசங்கு சொர்க்கத்துல இருக்கு அழகியன்னு சொல்லி இந்த ஆசிரியர் குறிப்பிடுறேன். உண்மையின்படி இந்த ஆசிரியர் தான் இந்த கதைக்கே காரணம். அது இது அந்த மேனேஜர் பேங்க் முகாமியாளர் கதையை தன் பார்வையில் சொல்லிக் கொண்டு போகிறார். அவர் கொஞ்சம் இலக்க குணம் உள்ளவராக சித்தரிச்சு கொண்டு வாழ்ந்த உண்டை பற்றி அவர் அனுபவிக்கிறார். பிள்ளை தாழ்ச்சி வச்சு சொல்ற பாவம் அப்படி சொல்லிக்க இவர் கலங்குறார். கொஞ்சம் கலங்கு இவனுக்கு விளங்குமா சொன்னா சொல்லி கொடுத்துருவேன் யோசிக்கிறார். அப்ப உண்மையில கொஞ்சம் இலக்க குணம் உள்ள ஒரு மனுஷனா காட்டு. அதெல்லாம் இந்த கதைக்கு அவர்கிட்ட பேரே தேவையில்லை. நம்ம பேர் அந்த கதைக்கு இவருக்கு பேர் வைக்கிற இடமே எனக்கு வரையில்லை. சொல்லிக்கொண்டு போவைக்குள்ள இருந்தா போலாம் தர்மசீலன் அந்த பேர் இந்த கதை பொருத்தமா இருக்குமான்னு பட்டா போல தர்மசீலன் வச்சு ஒருக்கா ரேஷ்மி தர்மசீலன் நிறைய பரிசுகளை பெற்றுக்கொண்ட அந்த பேரை அறிமுகப்படுத்துறது. அப்புறம் அம்மாவும் தர்மா கூப்பிடுறாரு. தர்மான் கூப்பிட்டு தன்னுடைய அந்த ஆசிரியரை அறிமுகப்படுத்துறாரு. இதன் அடிப்படை என்னன்னு சொன்னா இந்த அன்புதான் இந்த கதை. அதை மற்றது பிள்ளை கட்டாயம் தாய்மொழியில படிக்க வேணும்னு சொல்லி ஒரு இருக்கு. ஒரு எங்களை நாட்டில் அப்படியே வழக்கம் இருக்குது. அது அநேகமான நாட்களும் புரியவில்லை. அதாவது தன் தாய்மொழியை தெரிந்து கொண்டவரால் தான் மற்ற மொழியையும் படிக்க முடியும் என்றது அடிப்படையான ஒரு வாதம். அதையும் நான் இங்க சொல்ல விரும்பினேன். உண்மையின்படி அன்புதான் அழகு என்றதான் அந்த கதையின் அடிப்படை பொருள். மற்றும்படி நான் 34 வருடம் இந்த கல்விச்சலை இருந்திருக்கேன். ஆசிரியராக பிரதி அதிபராக இருந்தபடியா எனக்கு இந்த பிள்ளையோட மனப்போக்கு ஆசிரியரோட மனப்போக்கு விலகு. அதுதான் இந்த கதையின் அடிப்படை நான் சொல்றேன். வேற என்ன சொல்ல வேணும்? அந்த அவ சொல்ற அந்த பிள்ளை அந்த ஏசுறது அந்த தன்மை அது ஒரு எங்களுடைய நாட்டுல இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னால் இப்படியான கிராமப்புற பகுதியில் வாழுகின்ற படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள் அங்குள்ள மக்கள் தான் இதை பேசுகிறார்கள். மேல்தட்டு டவுன்ல படிப்பிக்கிற ஆசிரியர்களோ படிக்கிற பிள்ளைகளோ அப்படி அதை பேசுறது இல்லை என்ற ஒரு எண்ணம் பொதுவாக மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இது எல்லா இடமும் இருக்குது. இந்த பிள்ளை வீட்டிலையும் பழகி இருக்கலாம், வெளியிலையும் பழகிருக்கலாம், எங்கேயும் பழகி இருக்கலாம். அதுக்கு அந்த பள்ளிக்கூடம் தான் காரணம் என்று அவர் சொல்றது ஒரு அபத்தமாக இருந்தது. என்ன அந்த கதையில அவ செய்தது பிள்ளைன்றதுதான் அதுல எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. மற்றது வேற ரக்ஷனா சொல்லுங்க. எனக்கு அந்த தாய் ஒரு ஆசிரியர் இவ ஒரு ஆசிரியர் அந்த ஒப்பீடு நடந்ததா அந்த ஒப்பீடு தேவையாக கருத அது கன்சியஸா செய்யப்பட்டதான்றதுதான் என்னுடைய கேள்வி. உயர்தர ஆசிரியர் அதாவது எங்கள் ட்ரைனிங் நடக்கைக்குள்ளேயே அந்த ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கு வித்தியாசமான சொல்லி கொடுப்பாங்க. அது சைக்காலஜி சைல்ட் சைக்காலஜி ஒரு பாடமா இருக்குது. ஆனா பெரிய உயர்வு ஆசிரியர்களுக்கு அது இல்லை. அந்த சைக்காலஜி என்று சொல்லி அவை டிப்ளமால பாடம் இருக்கபடியே அந்த பிள்ளைகளோட சம்மந்தப்படி சைல்ட் சைக்காலஜி வராது. அப்ப அவருக்கு இந்த அடிப்படை வாதம் புரிய இல்லை. மற்றது அது கடைசியில ஒரு வசனம் நான் சொல்றேன் என்னன்னா இவர் அந்த மனைவி ஆசிரியர்களுடனும் அந்த பெற்றோருடனும் நல்லிணக்கமா இருப்பது எனக்கு உகப்பாக இருந்தது சொல்லுவேன். அதுதான் சைக்காலஜி. என்னன்னு சொன்னா நான் ஆசிரியர் பிள்ளையா இருந்தா கூட ஒரு அம்மாவாக ஆசிரியர் தெரியும். இந்த பிள்ளை விட்டா கம்ப்ளைண்ட் பண்ணா கூட நாங்க ஆசிரியரும் கேட்க மாட்டோம். இன்னும் எங்களோட கையில வச்சுக்க பாப்போம். பிள்ளைக்கா அதாவது எங்க கொழும்பு பாடசாலை தெரியும் டீச்சர்ஸ் டே வந்தா எவ்வளவு பரிசுகள் ஆசிரியர் கொடுக்கிறாரு. இதனால தன்னுடைய பிள்ளையில அவர்கள் கூட அக்கறை எடுக்கட்டும் அந்த அடிப்படைவாங்க. அதுதான் அதுதான் இயற்கையா அங்கே நடக்குது. அந்த ஆசிரியர்களுக்கு பிடிக்குதோ பெற்றோரை பிடிக்கோன்னு இல்ல, ஆசிரியருடனும் பெற்றோருடனும் ஒரு நல்லிணக்கத்தை பேணியது எனக்கு ஓப்பா இருந்தேன்னு சொல்லி அது ஒரு சைக்காலஜி தான் அதுக்குள்ள வருது. அதுதான் நேர்ல கண்ட விஷயம் தான். அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். ரக்ஷனா நீங்க சொல்லுங்க. இல்ல நான் அது நீங்க கன்சியஸா செய்யாட்டியும் எனக்கு அது இப்ப நாங்க உயர்தரம் படிப்பிக்கிற ஆசிரியர்கள் டீச்சிங் பிராக்டிஸ்க்கு போறல தானே. இப்ப எங்கட நாட்டுல கிராஜுவேட் சொன்னா அவங்க டைரக்டா பாயிண்ட் ஆயி டிப்ளோமால டீச்சிங் பிராக்டிஸ் இருக்குது. டிப்ளோமாவில் இருக்குது. கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கு நாங்க டீச்சிங் பிராக்டிஸ் குடுக்கறல தானே. அது அப்படி அது ஒரு காரணம். 2 weeks 3 weeks ஏதோ இருக்குது அந்த இது கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கு
அது இருக்குது. டிப்ளோம்லயும் சைக்காலஜி படிப்பிக்கிறவங்க காலேஜுக்கு போற டீச்சர்ஸ் மாருக்கு வந்து அது இருக்குது, அது ஒரு பாடமாவே இருக்குது. டிப்ளோமாவில அவங்களுக்கு பாடமாவே டிப்ளோமாவில ஒரு பாடமா. அடுத்து அவங்க டீச்சிங் பிராக்டிஸுக்கு போறவங்க பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு இது நடக்கும். கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கு வந்து இல்ல, ட்ரைனிங் டீச்சர்ஸுக்கு போல இல்ல. ட்ரைனிங் மிக முக்கியமா சொல்லப்பட்ட சைக்காலஜி அவர்கள் கூட அதை உயர்தரமானவர்களுக்கு தன்னை படிப்பிக்க போறாங்கன்றதாக இருக்கலாம். அதனாலதான் அந்த தாய்க்கு வந்து அந்த சைக்காலஜி தெரியல, பிள்ளைகளோட எப்படி பேச வேணும்ன்றது தெரியல போல இருக்கு. கணக்கும் இருக்கிற ஒரு 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 கன்வர்சேஷன் வந்து குழந்தையும் வச்சு கொண்டு அவ பேசுறது வச்சு கொண்டு பேசுறது, அடுத்து அந்த வேலைக்கு வந்து இருக்கிற அந்த சர்வன்டையும் வச்சுட்டு பேசுற அவளுடைய வெறுப்ப அவ வெளியே காட்டுறா. நான் பார்த்த வரைக்கும் வந்து இது ஒரு பர்னிங் இஷ்யூ தான். இப்ப எங்களோட சமகாலத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை. இப்ப தாய்மொழி கல்வி தரம் 5 வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் தங்கள தாய்மொழியில படிக்க வேணும், அரச பாடசாலைகள்ல தாய்மொழியில படிக்க வேண்டும்ங்கிறது இப்ப இலங்கையில இருக்கிற சட்டம். அது அது ஒரு அதுல அப்படி போட விருப்பம் இல்லாதவங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல போடுறாங்க இப்ப பிள்ளைகள். என்ன தரம் 1ல இருந்தே அவ ஆங்கிலத்தை படிக்க வேணும்ன்றதுக்காக பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீயா இருந்தாலும் நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருந்தாலுமே வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை வந்து பிரைவேட்ல போடுறாங்க. பிள்ளை சனியன்னு சொல்லிச்சுன்னா பிரச்சனை. ஆங்கிலம் ஆங்கிலம் வேற வாசையில சொல்லுங்க. சொல்றேன், அதுக்காகத்தான் சொல்றேன் நான். இங்கேயும் வந்து பிள்ளைகள் கதைக்குதுகள் அப்படியான சில சொல்லக்கூடாத வார்த்தைகள் பயன்படுத்துகிறார்கள். அதுக்காக நாங்கள் கிராம பகுதியில் வாழ்ற பிள்ளைகள் மட்டும்தான் என்று சொல்லி இந்த தாய் சொன்ன விஷயம் வந்து அது தவறான ஒரு விஷயமாத்தான் இருக்குது. மற்றது வந்து இந்த கதையில நான் கண்டது என்னன்னா, பொதுவாக சில கதைகள் வந்து வர்ணனைகள் அதிகமாக இருக்கும். என்ன சில அது கதைக்கு தேவைக்கு அந்த அது வந்து கொஞ்சம் மொழி நடை, அது வந்து சில ரசிக்கத்தக்க மாதிரி அந்த கதையை கொண்டு போறது. இப்ப இதுல வந்து இந்த கதையில வந்து கொண்டென்ட்டுக்குள்ளதான் விஷயம்தான், விஷயத்தை மட்டும்தான் அதை கொடுத்த இதாக இருக்குது. அந்த மற்ற விடயங்கள் அதாவது சொல்லுவாங்க கதைக்கு வந்து குறியீட்டு தன்மை. அந்த இப்ப தற்காலத்துல வந்து நவீன கதைகள்ல வந்து குறியீடு பேசுறதாகத்தான் இருக்கு. அது வந்து கொஞ்சம் மாடர்ன் பண்ணப்பட்டு இப்ப கதைகள்ல வருகுது. அப்ப அந்த தன்மைகள் ஒன்றும் இல்லை இதுல, குறியீட்டு தன்மை இல்ல, வர்ணனைகள் இல்ல. பழைய கதைகளையும் இருக்கு, புதுசுலதான் இல்ல. பழைய ஜெயகாந்தன் கதைகள் எல்லாம் இருக்குது, நிறைய இருக்கு குறியீடுகள். அதாவது இப்ப ஒரு சம்பவம் இப்படி நடக்குதுன்னு சொன்னா அதை நாங்க அடிநண்டு நுனி போக இதுதான் நடக்குதுன்னு நீட்டி முழக்க தேவையில்ல. அதுல எந்த இடத்துல நாங்க அதை பத்தி விவரிச்சோம்னு சொன்னா அந்த மொத்த சம்பவத்தையுமே நாங்க கண்ணுக்குள்ள, அதாவது எல்லாரும் இப்ப ஒரு சாவு வீடுன்னு சொன்னா எங்க எல்லாருக்குமே ஒரு சாவு வீடு எப்படி இருக்கணும்னு தெரியும், அது ஏற்கனவே எங்க சிந்தனைக்குள்ள இருக்கி. அப்ப நாங்க வந்து ஒரு சாவு வீட்டை வந்து இவர் செத்துட்டார், அவர் அந்த இதுல படுத்து இருக்கிறார், வளைச்சு எல்லாரும் இந்த அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் சொல்ல தேவையில்ல. உறவினர்களை வந்திருக்க கீழே பாடை கட்டுப்படுது கேட்டா தெரியும், ஒரு செத்து போயிட்டார், பாடை கட்டுறது சாவுட்டுலதானே தெரியும். அப்படி விடயங்கள். ஆனா கௌசியா சொல்றது சரி, எனக்கு நானும் அதை உணர்ந்தேன். அதாவது நீங்க சொன்னீங்க அந்த தகவல்களாக இருக்கு, அதாவது மொழியில வந்து இப்படி ஒரு ஓட்டம்ங்கிறத நாங்க விடுத்து நாங்க தகவல்களாக அதை நாங்க நிரப்புற நேரம் அது கொஞ்சம் அந்த பிராக்மெண்ட்ஸாக இருக்குமோ, அந்த ஒன்றோடொண்டு முடிச்சு படாமலுக்கு. அடுத்தது இப்ப என்னதான் நாங்க ஒரு சமூகத்துக்காக இத எழுதுறோம், கருத்து சொல்றோம்னு சொன்னாலும் எங்களுக்குள்ள ஒரு அழகியலுக்கான ஒரு தேவை இருக்குதானே, ஒரு மொழி, ஒரு இலக்கியம் ஒரு தேடல் இருக்கு. ஏக்கம் எனக்கு இந்த கதையை வாசிக்கக்குள்ள இருந்தது, அதுதான் நான் சொல்றேன். சொல்லலாமோ தெரியாது யோசிச்சுட்டா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது, இந்த அப்படி ஒரு அழகியல் உண்டு இந்த கதைக்குள்ள நான் காணலன்ற ஒரு இதொண்டு இருந்தது. மற்றது இந்த நான் சொல்றேன் குறியீட்டுக்கு இப்ப இந்த உடல் உறவு கொள்றத வந்து நேரடியாக அதை பற்றி சொல்லாமல் 2 செருப்புக்கள் அருகருகே இருந்தண்டு ஒரு படத்துல வந்து சிவகுமாரும் சிந்து பைரவியில சுஹாசினியும் சிவகுமாரும் ஒரு ரூமுக்குள்ள இருக்காங்க, அவங்கள 2 சோடி செருப்பத்தான் காட்டுறாங்க. அதுதான் அந்த குறியீடு. என்ன அப்ப இது அப்படியான அதே சிந்து பைரவியில இன்னொரு குறியீடு இருக்குது. அந்த அவ சிவகுமாரோட பேசாமலுக்கு சீன்னு சொல்லிட்டு வந்துருவா, வந்ததுக்கு பிறகு ஒரு வாரம் போகுது என்று சொல்றதுக்கு
அந்த அந்த கதவுக்கு கீழால ஒரு நாள் கல்கி வரும், இன்னொரு நாள் கல்கண்டு வரும், 7 நாள் 7 வார பத்திரிகையை வந்து விழும். அதாவது 7 ஒரு வாரம் போயிருச்சு என்று சொல்றாங்க. அதாவது நாங்க வந்து இந்த ஒரு நாள் எழும்பினா பல்லு விளக்கினா அவ சாப்பிட்டா, 2வது நாள் எழும்பினா இங்க போனா, அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா, ஒரு கிழமை போயிருச்சுன்னு சொல்ல தேவையில்லை. அது ஒரு 2 4 5 காட்சிகள்ல டக்குன்னு அந்த அப்படியான விடயங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். கலண்டர்ல பேப்பர் பழக்கிறதும் காட்டுறதும் பாத்துக்கேன். இந்த கதையின் படம் மட்டும் காட்டில திரைப்படம் நாளுக்கு தானே கலண்டர், அந்த நாளுக்கு கலண்டர் பேப்பர் பழக்கமாக காட்டி போயிட்டு காட்டுறது அப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த சிறுகதைக்கு கொடுக்கிற உத்திகளும், அந்த நவீன சிறுகதைன்றது இது மட்டுமா இல்ல, அது நிறைய விஷயங்கள் இப்படியான அழகியல் மொழி நடை அப்படி அதுகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப அப்படியான சிறுகதைகளும் வாசிக்கிறதுக்கு நாங்க வாசிச்சோம். ஒரு 2 அறுபது கதை உண்டு பார்த்தோம். அதை போல கதைகள் பேசுவதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளேயும் இருக்கும். என்றாலும் பரவாயில்ல, இந்த கதை வந்து நீங்கள் நிறைய விடயங்களை உங்களோட மனசுக்குள்ள இருந்தது இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டியது சொல்லி இருக்கிறீங்க. எனக்கு எந்த கடமையாக அந்த கதையை நான் வடிவா யூடியூப்ல வந்து போட்டு படங்கள் போட்டு மற்றவங்க கவர வேணும், பார்க்க வேணும், இந்த விஷயம் மற்றவங்களை போய் சேர வேணும்ன்றதுல எந்த கடமையையும் நான் அதுல உங்களுக்காக செய்திருக்கிறேன். அதே போல இந்த கதையாடல்லையும் நாங்க அதை பற்றி நான் கதைச்சிருக்கிறோம். இந்த சமூகத்துக்கு இந்த கதை போய் சேர வேண்டும் என்றதுக்காக கீதா அழகாக சொன்னார். கதையை வந்து விளக்கமாக அழகாக அந்த கதையை எடுத்து சொல்லி அதுல தனக்கு பிடித்ததுகளையும் இங்க எடுத்து சொன்னார். அதுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு, இந்த கதையை தந்த ஆசிரியருக்கு மிக்க நன்றி. இதை கலந்து கொண்ட கீதாக்கு மிக்க நன்றி. ரக்ஷனாக்கு நான் நன்றி சொல்ல தேவையில்லை, என்னென்றால் நாங்கள் சேர்ந்துதான் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.